கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ பூரண சமாதானம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் மிக அற்புதமானது, உன்னதமானது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மேன்மை நாங்கள் அறிந்திருந்தால் அதை புதையலை போல நாங்கள் தேடி இருப்போம் சுவாமி. அது புதையல் தான் ஆண்டவரே. வெள்ளியும் பொன்னும் நித்திய ஜீவனும் மகிமையான ஆசீர்வாதங்களும் உம்முடைய வார்த்தையிலே புதைந்து கிடக்கிறதப்பா. இந்த இரவும் உம்முடைய வார்த்தைக்காக வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நீர் மாற்றும். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம் என்னை மூடட்டும். பிரசன்னம் தாரும் ஆண்டவரே. இடைப்படும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உங்களோடு கூட சமாதானம் பொறுமை என்கிற இந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சமாதானம் பொறுமை, இதை ரெண்டுத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஒரு மனுஷன் பொறுமைசாலியாக இல்லை அப்படின்னா அவனுக்கு சமாதானம் இருக்காது. நீங்கள் வேணா பாருங்கள், ஒரு மனுஷன் பொறுமையாய் சாந்தமாய் சில காரியங்களை பொறுமையாய் அவன் நிதானிக்க தெரியலை, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனுக்கு சமாதானம் கிடைக்காது. எதுலையுமே ஒரு அவசரம், எதுலையுமே ஒரு பொறுமை இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல் வேகமாக செயல்படுவது, இஷ்டம் போல செய்துவிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து நான் தப்பு செய்துட்டேனேன்னு யோசிக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் இருக்காது. சமாதானம் என்பது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சமாதானம் அப்படின்னும்போது இது ஒரு வரம் அல்ல. இந்த சமாதானம், உனக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு நம்ம ஆசீர்வதிக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த சமாதானம் உண்டாகணும்னா நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். பிரைஸ் தி லார்ட். அதில் ஒன்று பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை, ஒரு நிதானம். பவுல் சொல்கிறாரு, நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க என்ன செய்துட்டேன், கற்றுக்கொண்டேன். ஸோ நமக்கு அந்த சமாதானம் என்பது சகிக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லாவற்றையும் நான் சகித்து நான் என்ன செய்வேன், எனக்கு எந்த சூழ்நிலையும் நான் அடாப்ட் ஆகிக்குவேன் ஐயா. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் என்ன செய்வேன், என்னை மாற்றிக்கொள்வேன். ஸோ சமாதானம் என்பது பல பல நற்குணங்கள் கலந்த ஒன்று. ஒருவனுக்கு உலக பிரகாரமாகவே எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் அவன் தற்கொலை செய்துக்கிறான். ஏன் உனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, ஏன் நீ தற்கொலை செய்து கொள்கிற கேட்டால் சமாதானம் இல்லைன்னு சொல்லுவான். ஏன் சமாதானம் இல்லை? ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் சமாதானம் இல்லை. சிலர் ரிலேஷன்ஷிப்லேயே சமாதானமாக இருப்பாங்க, உலக பிரகாரமாக ஆசீர்வாதம் இருப்பாங்க. மனதில் ஏதோ ஒரு பயம், இல்லாட்டா ஏதோ ஒரு குழப்பம், மனநிலையில் பாதிப்பு, சமாதானம் இல்லை. அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை தவறான விதத்தில் போயிடுறாங்க. இந்த உலகத்தில் ஏவன் பாருங்க, இந்த மதுபானம் இதெல்லாம் வந்தது எதற்குன்னா கொண்டாட்டத்துக்காக தான் வந்தது. மதுபானம் அப்படின்னா ஒரு கொண்டாட்டத்துக்காக. இப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், அந்த இடத்துல நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு மது அருந்திட்டு ஒரு சந்தோஷத்துக்காக தான் வந்தது. அதுதான் களிப்புக்காக தான் என்ன வந்தது, மதுபானங்கள், பழரசங்கள் இதெல்லாம் வந்தது. ஆனால் இப்போ மனுஷன் சொல்கிறான், எனக்கு மனசு சரியில்லை நான் குடிக்கிறேன்றான். என்ன, எனக்கு கவலையாக இருக்க நான் குடிக்கிறேன்றான். அது கவலைக்காக வந்த ஒரு மாற்று மருந்துன்னு சொல்ல முடியாது. அது களிப்பில், சந்தோஷத்தில். ஸோ அது மாறிப்போச்சு.
அது எல்லாமே மாறி இன்னைக்கு தலைகீழ ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி நாம் சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷம் நமக்கு சமாதானத்தின் ஆண்டாக இருக்கணும். ஆமென். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். சமாதானம் என்பது உன்னுடைய மனநிலையை பொறுத்து தான். உன்னுடைய மனநிலையை பொறுத்து தான் சமாதானம். சிலர் ஒன்றுமே இருக்காது, சமாதானமாக இருப்பாங்க. உனக்கு எல்லாமே இருக்கும், நீ சமாதானமாக இருக்க மாட்டே. ஒரு சாதாரண வேலையில் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு மாத சம்பளமே ஒரு குறைந்த சம்பளமாக இருக்கும், அதில் அவ்வளோ நிம்மதியாக அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். நீ அவனை மாதிரி 5 மடங்கு சேலரி எடுப்ப, ஆனால் உனக்கு சமாதானம் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த தெசலோனிக்கே சபையை பவுல் ஆசீர்வதித்து எழுதுகிறார். சமாதானத்தின் கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன? சமாதானத்தின் கர்த்தர். இன்னொரு பெயரும் உண்டு, சமாதான பிரபு. சமாதான பிரபு. இங்கு வேதம் சொல்லுகிறது அவர் யாராம்? சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் அதிபதி அவர்தான். ஸோ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நாம, இந்த சமாதான கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம், எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம். ஸோ இவர் என்ன சொல்றாரு? தெசலோனிக்கே சபையே, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் உன்னுடைய சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் சகல விதத்திலும் உனக்கு சமாதானம் கொடுக்க வல்லமை உள்ளவர். இதை ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை தம் மனதில் மிக தெளிவாய் அறிந்து கொள்ளணும். நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இல்லை, நீ ஒருவேளை ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நாளிலே கூட ஏதோ ஒரு பெரிய துயரத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஒரு பிரச்சனையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு குறியா இருக்கலாம். எனக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு நான் என்ன ஆக போகிறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கிறது? எனக்கு குறித்து எனக்கு புரியலையே. ஒரு மனசுல ஒரு பயமா இருக்கே. அப்படிப்பட்ட நிலைமையில கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரியா? பெரும்பாலும் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். என்ன எல்லாம் இப்போ நம்ம வந்தோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லை, வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வேலை நிரந்தரமா இருக்க போதா இல்லையா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனை வேலையில் இருக்கு. குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. சந்தோஷம்தான். ஆண்டவர் எனக்கு 3 பிள்ளையை கொடுத்தார், 2 பிள்ளையை கொடுத்தார். ஒரு பிள்ளை இருந்தால் ஒரே பிரச்சனை, 2 பிள்ளை இருந்தால் 2 பிரச்சனை, 3 பிள்ளை இருந்தால் 3 பிரச்சனை, 3 விதமான கவலை, 3 விதமான பீஸ், 3 விதமான ட்ரெஸ். என்ன சரி, அதுவும் 3 பெண் பிள்ளையா இருந்தால் மகா பிரச்சனை. ஸோ நம்முடைய லைஃப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையில் போய் கொண்டிருந்தாலும், நம்முடைய மனதில் ஒரு சமாதானத்தை ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமீன். அதை நாம் விசுவாசிக்கணும். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சமாதானம் இழந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய இந்த சமாதானத்தின் செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவு செய்து விசுவாசிங்க. எந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வரணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வர போகிறார். ஆமீன். நீங்கள் பெருசாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சமாதானத்தின் கர்த்தர். சொல்லுங்க, சமாதானத்தின் கர்த்தர். அவர் சமாதானத்தின் கர்த்தர். எந்த இடத்துல எப்படி சமாதானம் கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். ஆமீன். எப்படி உன்னுடைய லைஃப்பில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். எப்படி உன்னுடைய துன்பத்தை சந்தோஷமாய் மாற்றணும் அவருக்கு தெரியும். நீ எந்த இடத்துல நொந்து போய் இருக்கிறாயோ அந்த இடத்துல எப்படி ஒரு உயிர் மீட்சி கொண்டு வரணும் அவருக்கு தெரியும்.
இன்றைக்கு நாம் நம்ப வேண்டியது நம்முடைய தெய்வம் யார்? அவர் சமாதானத்தின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சமாதானத்தின் கர்த்தர். எங்கள் ஆண்டவர் குழப்பத்தின் தெய்வம் அல்ல. எங்களுடைய ஆண்டவர் குழப்பத்தை கொண்டு வருகிறவர் அல்ல, மிகுந்த தெளிவை கொண்டு வருகிற ஒரு தெய்வம். ஆமென். எனக்கு என்னுடைய ஆண்டவர் குழப்பத்தை கொடுக்கிறவர் அல்ல. குழப்பமான சூழ்நிலையா, சமாதான கர்த்தரே எனக்கு சமாதானத்தை கொடும் என்று ஜெபியுங்க. இந்த வசனத்தின்படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். எதை குறித்தும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து மனம் கலங்காதிருங்கள். ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் உனக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. எதையும் தீமைக்காக ஆண்டவர் அனுமதிக்க போறதில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். அவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லை, நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உனக்கு எதை எப்பொழுது தரணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் ஏற்ற நாளிலே உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தின் கர்த்தர் உன் கூட இருக்கணும். எப்பொழுது எதை குறித்து தயவு செய்து மனதில் ஒரு குழப்பம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி இருக்கிறேன்னு எதையும் நினைக்காது. அவரை பார், அவரை பார். நமக்குள்ள 1000 குறைகள் இருக்கதான் செய்யும். குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு இருக்கிற குறை இருக்கதான் செய்யும். அவரை பார். அன்னாளை ஆசீர்வதித்து அவர் உனக்கும் சமாதானத்தை கொடுப்பார். அவரை மட்டும் பாருங்க. அவருடைய பெயர் சமாதான கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த சமாதான கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆகவேதான் வேதத்தில் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு, உணர்வோடு, முழு ஆத்துமாவோடு என்ன செய்யணுமாம்? ஆண்டவரை தேடணும். இல்லாவிட்டால் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். நீ ஆண்டவரை மன தைரியத்தோடு உறுதியாய் பற்றிக்கொள். நீ எப்படிப்பட்ட குழியில் இருந்தாலும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உனக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். சில மனுஷர்கள், சிலர் ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெறலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, உறுதியான மனம் இல்லை, பொறுமையோடு ஆண்டவருக்கு காத்திருப்பதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்பை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பலிபீடம் அப்படின்னு சொல்லுவார். பலிபீடம். பலிபீடத்தில் என்ன செய்? உன்னை ஒப்புக்கொடு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த வனாந்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளையும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பொருட்களை என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல இருந்து வேற இடத்திற்கு மாற்றும் பொழுது ஆண்டவர் அந்த ஆசாரியர்களுக்கு தான் அந்த பணியை கொடுத்தார். என்ன செய்யணும்? இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்? நீல துப்பட்டியால் மூடி, அதற்கு மேலே தகசு தோளால் மூடு. அதை நீ மூடும் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை நீல துப்பட்டியால் மூடு. நீலன்னா அந்த நீல கலர் துப்பட்டியால் மூடு. அதற்கு மேலே தகசு தோலை போட்டு மூடு. அதற்கு மேலே 2 தண்டை வச்சு அதை எடுத்துட்டு போ. இப்படி ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு துப்பட்டியால் மூட சொல்லும் பொழுது, இந்த பலிபீடத்தை எதனால் மூட சொல்கிறார் தெரியுமா? ரத்தாம்பரத்தால் மூடுன்றார். எதனால் மூடுன்றாரு? ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் என்பது ஒரு விலையுயர்ந்த ஒரு துப்பட்டி. அது ரத்தாம்பரம். நான் நினைக்கிறேன் அதனுடைய கலரே ரெட் கலர்னு நினைக்கிறேன். ரத்தத்தை குறிக்கிறது. ஸோ வேதத்தில் ரொம்ப முக்கியம் பலிபீடம். ஒரு மனுஷன் பலிபீடத்தில் ஆண்டவருக்காக ஏறணும் அப்படின்னா அவன் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருக்கணும். எப்படி? டோட்டல் சப்மிஷன். ஸோ ஆண்டவர் ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பூரண சமாதானம் இல்லை அப்படின்னா, பூரணமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. பூரணமாய் ஒப்பு கொடுப்பதில்லை. நான் நிறைய ஊழியர்களை பார்த்துட்டேன், நிறைய விசுவாசிகளை பார்த்துட்டேன். பூரண அர்ப்பணிப்பு என்பது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த பூரண சமாதானம்
வாழ்க்கையில் என்னென்னமோ பிரச்சனை நடக்கும். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் நம்முடைய மனதில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவரை கொலை செய்யும்படி அவரை பிடித்து கொண்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த பூரண சமாதானம் அவரை டேக் ஓவர் பண்ணிடுச்சுது. அந்த கெட்செமனே தோட்டத்தில் அவர் அப்படியே அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, சுவாமி, என் இருதயம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாகுலம், சமாதானம் உடைக்கப்படுது. வியாகுலம் இருக்கும்போது சமாதானம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். என்ன ஜெபிக்கிறாரு? பிதாவே, உம்முடைய சித்தம், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் உங்க சித்தம்னு சொல்லி அந்த சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாய் கெட்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் இரத்தத்தின் பெருந்துளிகள். அங்கேயே அவர் மரிச்சிட்டார். அதற்கு பிறகு அவருக்குள்ள இருந்து புறப்பட்டது சமாதானம். அதற்கு பிறகு அவர் யாரையும் பார்த்து அழலை. அவர் அடித்தாங்க, அவரை வேதனைப்படுத்தினாங்க. பிலாத்து முன்னாடி நிற்கிறார், ஏரோது முன்னாடி நிற்கிறார். ரொம்ப அழகா, ரொம்ப சாந்தமா பேசுறாரு. அவருடைய முகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னையா இவன் காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுவார்னு நினைச்சாங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் மாத்திரம் இந்த பூமிக்குரியதா இருந்தால் என் ஜனங்க ஒரு வார்த்தை சொன்னால் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க, என்ன கலவரம் வெடித்து இருக்கும். அவரை சமாதானம் ஆண்டு கொண்டது. இயேசு எப்படி மரணத்தை சகித்தார் என்றால், அவர் உள்ளத்தில் ஒரு பூரண சமாதானம், அவர் உள்ளத்தில் ஒரு பூரண சமாதானம். ஆகவே அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் வேதனையோடு இல்லை, எல்லாரையும் மன்னிக்கிறார். மன்னித்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு கடைசியில் தேவனோடு கூட போய் சேர்ந்துடுறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ இந்த பூரண சமாதானம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் போனாலும் அவர்களுக்கு தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சமாதானம் இல்லாத ஒரு மனுஷனோடு ஆண்டவர் இருப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டத்தில் அப்படியே நீங்கள் தத்தளிக்கிறீங்க, மனசு அலக்கழியுது, தத்தளிக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்க கூட கர்த்தர் இல்லை. உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய பயம், உங்களுடைய பலவிதமான சிந்தனையில் ஏற்படுகிற போராட்டத்தில் வசனத்தை மறந்துடுறீங்க, தெய்வத்தை மறந்துடுறீங்க, மனுஷனுடைய வார்த்தையை பிடிக்கிறீங்க, சமாதானத்தை இழந்துடுறீங்க. ஆண்டவரை பின்பற்றின பேதுருவை பாருங்க. காலையில் சிறை அவனை கொள்ளை செய்ய போகிறாங்க, நைட்டு தூங்குறான். என்னையா காரணம்? பூரண சமாதானம். பிரைஸ் தி லார்ட். என்ன காரணம்? பூரண சமாதானம். பவுலை பார்த்து கேட்குறாங்க, பவுலே, நீ எருசலேமுக்கு போகாது. எருசலேமுக்கு நான் போய் தான் தீருவேன், ஏன்னா எனக்கு ஒரு பயம் இல்லை, பூரண சமாதானத்தோடு கூட போகிறேன். இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ பூரண சமாதானம் தேவை. ஆமீன். அறகுறை சமாதானத்தை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. ஏன் சிலர் சர்ச்சில் கூட சந்தோஷமா இல்லை? அறகுறை சமாதானம், அறகுறை சமாதானம். அவங்க மனசு கிங் ஆஃப் க்ளோரியில் பூரணமாக இருந்தால் மகிமையானதை செய்வாங்க, அவங்கள தேவன் மகிமையாய் மாற்றுவார். சிலருடைய மனதில் பூரண சமாதானம் இல்லை, ஒரு பூரணமாய் அர்ப்பணித்தல் இல்லை. பூரண சமாதானம் எப்போ வரும் தெரியுமா? பூரணமாய் அர்ப்பணித்தால். உங்களுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கவே இல்லை, அப்பா கம்பல் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறார். இல்லையா, அவங்க நிறைய டவுரி கொடுக்குறாங்க, நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு தான், பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கு பிடிக்கல, உன்னுடைய திருமணம் பூரண சமாதானமாக இருக்குமா? உனக்கு பிடிக்காத ஒரு பிள்ளை, ஏன் மனப்பூர்வமாய் நீ அவளை ஏற்றுக்கொள்ளல, ஆகவே உன்னுடைய திருமணம் பூரண சமாதானமாக இருக்காது. மனப்பூர்வமாய் நீ அவனை புருஷனா ஏற்றுக்கொள்ளல, ஆகவே உன்னுடைய திருமணம் என்னவா இருக்காது? பூரண சமாதானமா இருக்காது. ஒரு இடத்துல பூரண சமாதானம் வரணும்னா பூரண அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சிலர் தங்களுடைய ஊழியத்தில் போகிறாங்க, சொல்கிறாங்க, நீ போனால் திரும்பி வரமாட்டப்பா, அந்த இடம் அந்த மாதிரி இடம். அவர் சொல்ற, நான் போவேன், அங்கே நீ போனால் திரும்பி வரமாட்ட, உன்னை வெட்டிடுவாங்க, கொன்னுடுவாங்க. ஆனால் அவர் போகிறார், ஊழியம் செய்கிறார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். சிலர் அங்கே வெட்டுண்டு சாகுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல, ஏன்னா பூரண அர்ப்பணிப்பு. இன்றைக்கு யாருக்கெல்லாம் பூரண சமாதானம் வேணும்னா அவங்களுக்கு தேவை பூரண அர்ப்பணிப்பு.
பூரண அர்ப்பணிப்பு. எதிலுமே ஒரு பூரண அர்ப்பணிப்பு. பூரண சமாதானம் என்பது பூமியில வாழ்கிற வாழ்க்கையே அல்ல, அது பரலோக வாழ்க்கை. இந்த பூமியில எங்கேயா பூரண சமாதானத்தை பார்க்க முடியும்? எங்க பார்க்க முடியும்? ஆனால் நீ ஆண்டவருக்காக அர்ப்பணித்தால் அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். பூரண சமாதானம். எவ்வளோ நெருக்கங்களுக்கு மத்தியில, எவ்வளோ கண்ணீருக்கு மத்தியில, எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில உன் மனதில் புத்தி கெட்டாத ஒரு தேவ சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்ம தேடணும். நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குமா? இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குமா? இருக்கும். நம்முடைய வேலை இடத்துல இருக்குமா? நீ தேவனுக்கு அர்ப்பணித்து நீள். ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஏதோ வார்த்தையோடு நிறுத்தாம நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவனை ஆண்டவரே நான் உமக்காக தான் என்று அர்ப்பணித்து பாருங்க. அது சிறைச்சாலையா இருந்தாலும் சமாதானமா இருப்பேன். அல்லேலூயா. அது எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவர் மனதிலே சொல்வார், மகனே கொஞ்ச காலம் எனக்காக சகித்துக்கொள். அவ்வளோ பாடுகளை நீ சகித்துக்கொள்வ. ஏனென்றால் தேவனுடைய பூரண சமாதானம் ஆட்சி செய்யணும். உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவம் என்பது பூரண சமாதானம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? அர்ப்பணிக்கல. ஒன்று, உன்னுடைய ஊழியத்துக்காக நீ உன்னை அர்ப்பணிச்சிருக்கணும். ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டியா? பணத்தை பற்றியோ, பதவியை பற்றியோ, சௌகரியத்தை பற்றியோ, இல்லாவிட்டால் புகழை பற்றியோ பேசாத. அது ஊழியம் என்பது அடிமையின் வாழ்க்கை. ஆமீன். நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஊழியனா கோட்டு போடுற வாழ்க்கை. இல்லை, இது டிவிக்காக. ஊழியனா அடிமையின் வாழ்க்கை. அடிமை. நீ ஊழியனா, நீ யாரு? அடிமை. அதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் உனக்கு பூரண சமாதானம் வரும். இல்லைன்னா சொல்லுவா, அவங்க அப்படி பேசுறாங்க பிரதர், அவங்க இப்படி பேசுறாங்க, அந்த சிஸ்டர் என்னை இப்படி சொல்லிட்டாங்க. இல்லை, கொயருக்கு வர இந்த கொயர்ல நீ நிக்கணும்னா, உனக்கு பூரண சமாதானம் இருக்கணும்னா நீ அடிமையாய் வந்து நிக்கணும் கொயர்ல. அப்போதான் உனக்கு அந்த ஊழியத்தில் பூரண சமாதானம். எனக்கு எவ்வளவோ தாளந்து இருக்கு, என்னை பயன்படுத்த மாட்டிருக்கிறாங்க, சொல்ல மாட்டேன். அடிமை. பயன்படுத்தட்டும். ஏற்ற நாளிலே தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துட்டாங்க, உன்னை அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணுவாங்க ஜனங்க. இன்சல்ட் பண்ணுவாங்க. உன்னை ஆஃபீஸில் இன்சல்ட் பண்ணவே ஜனங்க இருப்பாங்க. நீ அர்ப்பணி. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னுடைய முழு பலத்தோடு நான் உழைக்க போகிறேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பூரண சமாதானம் தேவை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனில வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ளது, மூளை கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். யார் வாழ்க்கையில பதறுவார்கள்? விசுவாசியாமல் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு பூரண சமாதானம் வராது. ஆண்டவர் சொல்றாரு, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு மறைமுகமான ஒரு வசனம். அஸ்திபாரமான ஒரு கல் இயேசுதான். என்ன? சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் பரம எருசலேம் சீயோன். அது பரீட்சிக்கப்பட்டது, சிலுவையிலே பரீட்சிக்கப்பட்டது. அவர் விலையேற பெற்றவர். அவர்தான் திட அஸ்திபாரமானவர். அவர்தான் மூளைக்கல்லாய் இருக்கிறார். சபைக்கு மூளைக்கல். என்ன? சபைக்கு மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். அடுத்து நீ பதறாமல் இருக்கணும்னா உன்னையும் ஆண்டவராகிய தெய்வம் என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை பரீட்சைக்குள்ள உன்னை நடத்த விரும்புகிறார். யார் ஒருத்தன் சமாதானம் உள்ளவனாய் மகிமை உள்ளவனாய் மாறுவான்? பரீட்சிக்கப்பட்டவன். ஒரு மனுஷனை ஆண்டவர் பரீட்சிக்கிறார். இந்த பரீட்சை எப்படி வரும்? நம்முடைய சமாதானத்தை எல்லாம் எடுக்கிற மாதிரியான பரீட்சையா இருக்கும். மனுஷரால் வந்த ஆதரவை ஆண்டவர் எடுப்பார். பணத்தால் வந்த ஆதரவு சில நேரத்தை நம்ம விட்டு விலகிடும். நண்பர்களால் வந்த ஆதரவு விலகிடும். நாம் நினைத்த காரியங்கள் நடக்காது. நம்முடைய பலனுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் ஒரு மனுஷனை பரீட்சிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர்
உன்னை வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனையோ ஊழியக்காரங்களை உருவாக்குவதற்கு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கையை அடுத்து சொல்லுவாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய எவ்வளவு பாடுபட்டார். அவரை பற்றி அடிக்கடி விசுவாசிகளுக்கு அந்த ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. ஜார்ஜ் முல்லரை குறித்து, எப்படி அந்த மனுஷன் விசுவாச வீரன், எப்படி அவர் ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு மனிதன் பெரிய அளவில் ஆண்டவருடைய ஊழியத்தை, அநாதை பிள்ளைகளை உருவாக்கினார். அவரை குறித்து சொல்லி நமக்குள்ள விசுவாசத்தை ஏற்படுத்துவாங்க. பவுலை குறித்து பேசுவாங்க. நான் பாஸ்டர் ஏசன் சர்ச்சுக்கு போயிருந்த பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், அவருடைய சபையில் 190 பேர் திருமணமாகாமல் பிரதிஷ்டை பண்ண பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்போ நான் கேட்டேன், எப்படி பாஸ்டர் இவங்களெல்லாம் எடுக்கிறீங்க? ஏன்னா திருமணம் பண்ணாமல் பிரதிஷ்டை பண்ணி ஆட்கள் எப்படி வருவாங்க? அப்போ அவர் சொல்லுவார், எங்கள் சபையில் எவ்ரி மாதம் ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், ஒரு மாதம் ஒரு ட்ரைனிங் வைப்போம். அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாலிப தம்பிமார் தங்கைமார்கள் எல்லாம் வந்து சர்ச்சில் இருந்து வந்து கலந்து கொள்ளலாம். அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு டீச்சிங் கொடுப்போம். டீச்சிங் கொடுத்து பாஸ்டர் ஏசன்னா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் அவர் தனி மனிதனாய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்ன்னு சொல்லி அவரை பற்றி அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவர் ஆரம்ப நாட்களில் அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவர் பயன்படுத்தின விளக்கு, அவர் பயன்படுத்தின அதெல்லாம் அவர் வச்சிருந்தார். அதையெல்லாம் காண்பித்து அவர் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்தார் அதையெல்லாம் காண்பித்து இன்னைக்கு இவ்வளோ மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் தந்தாரேன்னு சொல்லி அவரை குறித்து அவருடைய பட்ட பாடுகள் அவருடைய சாட்சிகளை சொல்லி ஒரு மாதம் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரைனிங். அந்த ஒரு மாதம் ட்ரைனிங் முடித்த உடனே அவங்க சொல்லுவாங்க, எத்தனை பேர் நீங்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்து ஒரு முழு நேர ஊழியனாக நீங்கள் வர விரும்புகிறீங்க? அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று, நான் பிரதிஷ்டையோடு திருமணமாகாமல் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இன்னொன்று, நான் திருமணம் செய்து கொண்டு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்ற 2 ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஏராளமான பேர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் வந்து திருமணம் செய்யாமல் ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை அர்ப்பணித்து அந்த ஊழியத்துக்கு வர்றாங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. நான் போயிருக்கும் பொழுது MBBS டாக்டர் முடித்த ஒரு பையன் அந்த ட்ரைனிங்கில் இருந்தான். ஸோ அந்த பையன் வந்து டாக்டர், அவன் அந்த நான் 30 நாள் அந்த ட்ரைனிங்கை முடித்து அவன் அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான், பாஸ்டர் நான் திரும்பி ஊருக்கு போகலை, நான் தொடர்ந்து என்ன செய்ய போகிறேன், உங்களோடு கூட இருந்து ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தான். அப்போ அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டாங்க. நான் என்னுடைய சுய விருப்பத்தோடு என்னுடைய சுய அர்ப்பணிப்போடு தான் நான் என்ன செய்கிறேன், இந்த ஊழியத்துக்கு இறங்கியிருக்கிறேன். அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணும்பொழுது சொன்னாங்க, உங்கள் பையனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அவனே சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டான். ஒரு டாக்டர் திருமணமாகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஊழியம் என்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம். தனியாக கிராமங்களில் கொண்டு போய் விட்டுட்டுவார். ஆனால் அவர்களுக்கு முன்பாய் ஒரு விலையேற பெற்ற கல்லை நிறுத்தினாங்க. அதுதான் பாஸ்டர் ஏசன்னா. அவரை நிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கை அவருடைய ஊழியத்தை காண்பித்து, இயேசுவுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஊழியனா நீ வருவாயா என்று கேட்ட பொழுது அநேகர் என்ன செய்கிறாங்க, தங்களை அர்ப்பணித்து கடினமான பாதை தான். அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கும், சாப்பாடு ஒரு குறை இருக்காது. அவங்க ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், அவங்க அங்கேயே தான் படுத்திருக்கணும், ஒரு சாதாரண ஒரு நல்ல பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஆனால் கடினமான ஒரு ஊழியம். ஏன் சொல்கிறேன், ஒரு மனுஷனை பரீட்சை பார்த்து ஆண்டர் அப்படி தூக்கி ஒரு சீயோன் மேல் வைக்கும் பொழுது அநேக விலையேற பெற்ற கற்கள் உருவாகும். நம்முடைய சபையில் ஆண்டவர் உன்னை கொண்டு அநேகரை உருவாக்கணும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை சில சிற்றைகள், சில பாடுகள், சில அவமானம், சில நெருக்கங்களுக்கு மத்தியில் அவர் கொண்டு போகிறாரு. தயவு செய்து அந்த நெருக்கங்களுக்கு மத்தியில் போகிற நீ தேவனுக்கு அர்ப்பணித்து பூரண சமாதானம் உள்ளவனாய் இருந்தால் அநேகருக்கு வழிகாட்டியாக இருப்பேன். ஆமென். அநேகருக்கு வழிகாட்டியாக இருப்பேன். ஏசன்னா என்கிற ஒரு மனுஷனை வைத்து
எத்தனையோ ஆயிரம் ஊழியர்களை எழுப்பிட்டாங்க அவரை காண்பித்து. ஏசன்னா 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 என்ன? அவரை காண்பித்து. உன்னை காண்பித்து ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் இல்லை? உன்னை காண்பித்து ஒரு 4 வாலிபர்களை உருவாக்கணும் இல்லை? உனக்கு எப்படிப்பட்ட பூரண சமாதானம் இருக்கு? உனக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பரீட்சை? நீ உண்மை உள்ளவனா? உன்னை நம்பலாமா? சபை உன்னை நம்பலாமா? நீ 2 வருஷத்துக்கு நம்பிக்கைக்குரியவனா? வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கைக்குரியவனா? ஆமென். நான் பார்த்துட்டேனே நிறைய பேர் 2 வருஷத்துக்கு தான் நம்பிக்கை. அது 2 வருஷத்துல அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்காக என்னமும் செய்கிறேன். 3வது வருஷத்துல காணலையே. பரீட்சிக்கப்பட்ட ஆட்கள் எங்கே? பரீட்சிக்கப்பட்ட விசுவாசி எங்கே? பரீட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த ஆலயத்திலேயே சீயோனிலே ஒரு கல்லாய் வைப்பார். சிலருடைய உள்ளத்துலலாம் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். சிலருடைய உள்ளத்துல என்ன ஓடுதுன்னு தெரியும், தெரியாம இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பூரண சமாதானம் என்பது என்ன தெரியுமா பிரதர்? நான் சொல்லும் பொழுது 4 பேருக்கு நீ பிரயோஜனமாய் மாறும் பொழுதுதான் பூரண சமாதானம். அன்னை தெரேசாவுக்கு என்ன சமாதானம் இருந்துச்சு வாழ்க்கையில? அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்கள விசாரிக்க யார் இருந்தா? அவங்களுக்கு அன்பு காட்ட, அவங்களுக்கு ஆதரவு காட்ட சகோதரி கூட இருந்தாளா? தம்பி கூட இருந்தானா? அண்ணன் கூட இருந்தானா? அப்பா இருந்தாங்களா? அம்மா இருந்தாங்களா? யார் இருந்தா? இளம் பிராயத்துல இந்தியா தேசத்தை நோக்கி போனாங்களே, யார் அவங்கள ஆறுதல் படுத்தினது? யார் அவங்களை ஆறுதல் படுத்தினது? அவங்களுடைய அர்ப்பணம். இந்த ஜனங்களுக்காக நான் என்னை தியாகம் பண்ணுகிறேன் என்ற அந்த அர்ப்பணம் தான் அவர்களுக்கு ஆறுதல். உண்மையா சொன்ன நான் சொல்றேன் பாருங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு உங்களை அர்ப்பணம் பண்றீங்களோ அதுதான் சமாதானம். அதுதான் சமாதானம். பணம் அல்ல சமாதானம். உன் வாழ்க்கையின் ஆழத்துல ஒரு லட்சியம் உண்டு. உன்னை குறித்த ஒரு லட்சியம் உண்டு தேவனுக்கு. ஆமென். அவங்களுக்கு தான் பூரண சமாதானம். லட்சியத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு பூரண சமாதானம் கிடையாது. பணம் வருவனுக்கு சமாதானம் இல்லை. உன்னுடைய வேலை உனக்கு சமாதானம் இல்லை. இந்த வேலைக்கு மேல, இந்த பணத்துக்கு மேல, உன் குடும்பத்துக்கு மேல தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீ அச்சீவ் பண்ற வரைக்கும் உனக்கு பூரண சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. ஆமென். கிடைக்கவே கிடைக்காது. சந்தோஷப்படல, எனக்கு குழந்தைகள் இருக்கு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, இந்த உலக பிரகாரமா நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற வீடு இருக்கு, ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு, போதுமான அளவு பணம் இருக்கு. அது உனக்கு சமாதானத்தை கொண்டு வராது. நீ பரீட்சிக்கப்பட்டு சீயோனிலே ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைக்கணும். உன்னை குறித்த தேவ திட்டம். அங்கதான் எல்லாரும் ஃபெயில் ஆகுறாங்க. ஊழியக்காரங்க எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்களா? இல்லை. தேவ திட்டம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறலை. குடும்பங்கள், சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கிறாங்களா? இல்லை. தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறலை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடும், என்னை பரீட்சை பாரும். அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ விலையேற பெற்றவன். நீ யாரு? விலையேற, ஒரு வேல்யூ, ஒரு வேல்யூபிள் பர்சன், விலையேற பெற்றவன். இன்றைக்கு நம்முடைய விலை எப்படிப்பட்டது? என்ன? நம்முடைய விலை எப்படிப்பட்டது? நம்முடைய விலை என்பது நம்முடைய தரிசனம், நம்முடைய என்ன சொல்வது, நம்முடைய அந்தஸ்து. உன்னுடைய விலை எப்படிப்பட்டது? சிலலாம் பார்த்துருக்க, நம்ம சர்ச்சில் இருப்பாங்க, பக்கத்து சர்ச்சில் தம்பி வா, ஒரு ஒரு மைக்கு கொடுக்குறான்னா போயிடுவானே, வா ஒரு வர்ஷிப் நடத்தினா போயிடுவானே, பாஸ்டர்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல போயிடுவானே. உன்னுடைய மதிப்பு என்ன? உன்னுடைய மதிப்பு என்ன? சொல்லுவாங்க, என்னுடைய தாளந்தை நான் பிரயோஜனப்படுத்தணும். தாளந்தை எப்படியும் பிரயோஜனப்படுத்தணும் தேவனுடைய பிள்ளையா இல்லையா? தாளந்தை தேவன் கொடுத்த விதத்துல பிரயோஜனப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ சோபனாவுக்கு தாளந்து இருக்கு, அதுக்காக அதை போய் கிளப்ல போய் பாடிட்டு இருக்க முடியுமா? என்ன? தாளந்தை எப்படி பயன்படுத்தணும், நம்ம இருக்கிற இடத்துல எப்படி ஒரு மகிமையை கொண்டு வரணும். உன் தாளந்து இந்த சர்ச்சுக்கு மகிமையை கொண்டு வரணும்.
உன் தாளந்து பாஸ்டருடைய கண்களில் உனக்கு விலை மதிப்பை கொண்டு வரணும். இவன் ஒரு விலையேற பெற்றவன், அந்தஸ்துள்ளவன், ஒரு நம்பிக்கைக்குரியவன், சொல்லில உண்மை உள்ளவன், ஏமாற்றாதவன். நீங்க எத்தனை பேர் விலை உள்ளவர்கள்? என்ன விலை உள்ளவர்கள்? ஆகவே தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை உயர்த்த முடியல. விலையேற பெற்றோர்களாய் நம்ம மாறுறோம். அதுதான் சமாதானம். நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய அர்ப்பணிப்பில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உன்னுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நமக்குள்ள தெரியணும், நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையா நமக்கு தெரியணும். நமக்கே தெரியணும் நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா பிரியலையா. எதையெல்லாம் ஒளிப்பிடத்தில் செய்கிறோமோ அதெல்லாம் ஆண்டருக்கு பிரியம் இருக்காது. எதையெல்லாம் ஒளிப்பிடத்தில் செய்கிறோமோ, என்ன பாஸ்டருக்கு தெரியாமல் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம், இல்லாட்டில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் ஒளிப்பீடம். மற்றவங்களுக்கு இந்த காரியம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாது. அப்போ அது என்னது? அது நான் சொல்கிறது விளங்குதா? நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாது. அப்போ அது ஒரு ஒளிப்பீடம். போன ஞாயிற்றுக்கிழமை புறங்கூறுதலை குறித்து பேசினேன். நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெசேஜ்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் என்ன அது திரும்ப அப்படி ஒரு மெசேஜ் வருமா? வரும். அதோட நல்ல மெசேஜே வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம செய்கிறது ஒரு 2-3 பேர் அங்கீகாரம் பண்ணணும். நல்ல செய்கிறது சரியாக தான் இருக்குது. நம்ம செய்கிற சில காரியங்களுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிற ஆட்களும் இருப்பாங்க. என்ன எப்பவுமே இருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். ஆனால் மெஜாரிட்டி நீ செய்கிறது நல்லதுன்னு சொல்லணும். ஆமேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு அங்கீகாரம். தேவன் நீ செய்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்குது, நீ செய்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை, நீ செய்கிறது உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலை, நீ செய்கிறது பாஸ்டருக்கு பிடிக்கலை, நீ செய்கிறது யாருக்குமே சரியாக தெரியல, அது எப்படி கடவுளுக்கு சரியாக இருக்கும்? ஆமீன். நீ ரொம்ப வாயாடுற. அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா வாயாடாத, என்ன ரொம்ப பேசாத. ஆனால் நீ சொல்கிற ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். எப்படி முடியும்? என்ன எப்படி முடியும்? நீ ரொம்ப பொய் பேசுகிற, உனக்கே தெரியுது. நீ வாயை திறந்தாலே 5 பொய் ஒரு உண்மை. ஆமீன். எப்படி ஆட்கள் இருக்காங்க. நான் கண்ணால் கண்டிருக்கேன், காதால் கேட்டிருக்கேன். 5 பொய் எத்தனை உண்மை? ஒரு உண்மை. அப்படி மலமளன்னு வரும். அதாவது இந்த சில ஆட்களுக்கு நம்ம இந்த உண்மை பேசுகிறவன் பொய் பேசுனா கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? அவன் முகம்லாம் ஒரு மாதிரி மாறும், அவன் ஒரு மாதிரி பயந்து. சில இந்த பொய் பேசுகிற ஆட்களுக்கு பொய் பேசுறது அப்படியே அவ்வளோ உண்மையா, அப்படியே இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படியே அவ்வளோ அழகா சொல்லுவான். இயேசுவே, உன் காரியம் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்கும்? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இது உடனே நடந்துடாது. இது ஒரு ப்ராசஸில் போகும். உன் வழி உண்மையா இருந்தா, நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, உன் சத்துருக்கள் எழும்புவாங்க, ஏராளமான சத்துருக்கள் எழும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உன் பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் உன் சத்துரு கூட சமாதானமாக மாட்டான். கர்த்தர் உன்னை ரொம்ப உயர்த்துவார், உன் சத்துருக்களை ஒண்ணுமில்லாமல் மாற்றுவார். என்ன செய்வார்? உன் சத்துருக்களை ஒண்ணில்லாமல் ஆக்குவார். நீ பார்க்க உன் சத்துரு அப்படியே அந்த இலை உதிர்ந்த மரத்தை போல மாறுவான். அதுக்கப்புறம் உன் கிட்ட வந்து
யோசேப்பினுடைய காலில் விழுந்த மாதிரி உன்கிட்ட வந்து விழுவான். என்னை மன்னிச்சுக்கோ, தெரியாம செய்யுதேன். நீ உண்மையாயிரு, தேவனுக்கு பிரியமாய் செய்ய. உன்னை யார் என்ன துன்பப்படுத்துறாங்களோ கவலைப்படாத. சமாதானத்தின் தேவன் உன் கூட இருக்கிறாரு. உன் வழியில போயிட்டே இரு. சத்ருவனை ஏளனம் பண்றானா, சத்ருவனை தூசிக்கிறானா, இருக்கிறத இல்லை இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுறானா, உன்னை அவமானப்படுத்துறானா, கவலையே படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரான்னு மட்டும் பார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நேரம் வரும், இந்த சத்துரு அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துரு அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இது ரொம்ப ஈஸி இல்லை. சம்மட்டி அவன் தலையில விழும். யார் தலையில? உன் சத்துருவன் தலையில விழும். யாரெல்லாம் உனக்கு அநியாயம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் தண்டிப்பார். தண்டித்து அவங்கள ஒன்னெல்லாம் ஆக்குவார். நல்ல வேலையில் இருப்பாங்க, வேலை போயிடும். நல்ல பிஸ்னஸாக இருப்பாங்க, பிஸ்னஸ் போயிடும். நல்ல ஊழியம் செய்வாங்க, ஊழியமும் போயிடும். என்ன போயிடும்? அதுக்கப்புறம் அந்த உனக்கு சத்ருன்னு சொன்ன உன்னை பற்றி அங்கே எங்கேயோ ஒரு வாரத்தில் ஒரு 4 வார்த்தை பேசின ஆட்கள் அவங்கெல்லாம் இல்லை. உன்னை நேரடியாய் பாதிக்கிற ஆட்கள், நீயா நானான்னு பார்க்குறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க எல்லாம் ஒரு நாளில் ஒன்றுமில்லாமல் நொறுங்கி போய் விழுந்து உன்னுடைய சமாதானத்திற்காய், உன்னுடைய முக தரிசனத்திற்காய் ஓடி வருவாங்க. அப்போ நீ புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்துக்கோ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அது பூரண சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களோட எப்பவுமே உன் சத்ருவ மாதிரி உன்னை நான் வைக்க மாட்டேன், உன்னை நான் உயர்த்த போறேன். அல்லேலூயா. நீ உன்னுடைய வழியை கர்த்தருக்கு பிரியமாய் மாற்று. உன் சத்ரு உனக்கு என்ன செய்தான் அதை உன் சத்ருக்கு நீ செய்யாது. உன் சத்ரு உனக்கு என்ன பண்ணா அது உன் சத்ருக்கு செய்யாது. நீ சமாதானத்தால் நிரம்பிரு. நிரம்பிரு. என்ன? நிரம்பிரு. உன்னை விரோதிக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை நீ அவங்களுக்கு திரும்பி பண்ணினா உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா? என்ன? நீ மன்னிக்க பிறந்தவன் அல்லவா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். ஒருத்தர் செய்த குற்றத்தை மன்னிக்கும்படி தானே தேவன் உன்னை அழைத்தார். ஆமீன். உன்னை பத்தி அவன் 4 பேர்கிட்ட சொன்னான், நீ 4 பேர்கிட்ட சொல்லாத. நீ அமைதியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துரு. கர்த்தர் ஏற்ற நாளில் எல்லாவற்றையும் மாற்றுவார். பூரண சமாதானம் யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உனக்கு என்னைக்கு சமாதானம் தான். உனக்கு ஒரு பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாயிரு. அப்போ என்ன செய்வார்? பிலிப்பியர் 4:7 சொல்லுது, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். இது என்ன சொல்றார் ஆண்டவர்? பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். என்னுடைய அர்த்தம் என்ன? இந்த தேவ சமாதானமே உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் காக்குமா? ஆமென், அல்லேலூயா. சமாதானம் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சிந்தையும் காக்கும். நீ எதையும் பதிலுக்கு பதில் செய்யணும்னு சொல்லி ஒரு தீமை செய்ய ஓட மாட்டேன், ஒரு அநியாயம் செய்ய ஓட மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் உன்னுடைய சிந்தை உன்னுடைய இருதயம் இந்த சமாதானம் காத்துக்கொள்ளும். நாம் எதுக்கு போய் அந்த பிரச்சனையில் போய் விழணும்? நாம் அமைதியாக இருப்போம், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நாம ஏன் அங்கே போய் நின்று அவங்களோட கூட நின்று நாம ஏன் சண்டை போடணும்? அமைதியாக இருப்போம், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அமைதியாக இருப்போம், கர்த்தர் காத்து கொள்ளட்டும். நமக்கு சமாதானம் தான். தாவீது சொல்றாரு, நான் சமாதானம் இல்லாத இடத்துல வாசம் பண்ணும் பொழுது கூட நான் சமாதானத்தையே நான் தேடினேன். என்னோடு கூட அவங்க யுத்தம் பண்ண வந்தாங்க, ஆனால் நான் எப்பொழுதும் சமாதானத்தையே தேடினேன். உங்க உள்ளத்துல எந்த இடத்துலையும் சண்டையை தேடி போகாதீங்க, வாக்குவாதத்தை தேடி போகாதீங்க. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் தேவ சமாதானத்தினால் காக்கப்படணும். அது ஒரு உன்னதமான ஒரு பாதுகாப்பு. ஒருத்தர்கிட்ட போய் பேசுறியா, உன் சமாதானம் டிஸ்டர்ப் ஆச்சுதுன்னா அவங்களோட பேசுறதை நிறுத்திக்கோ. ஆமீன், ஆமீன். நான் அதை செய்வேன். யாரோட பேசுகிறேன், என்னுடைய சமாதானம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஸ்டாப் பண்ணிக்குவேன்.
ஃபோனை உடனே கட் பண்ணிவிடுவேன். சரி பிரதர், ஓகே பிரதர், ஹலோ பிரதர். எனக்கு வந்து என் சமாதானம், உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு உன்னதமான ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார் தெரியுமா? அது சில இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும். இருக்கா உங்களுக்கு அப்படி தெரியுமா? சிலரோடு பேசினாலும் அந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும். சிலருக்கு கை கொடுத்தாலும் அந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும். தெரியுமா? ஆமீன். சிலரோட உட்காந்து பேச முடியாது. அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய யோசனை வித்தியாசம், உட்கார முடியாது. இன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு இந்த சிங்கப்பூரில் யாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இல்லையே பாஸ்டர், யூ மஸ்ட் மேக் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னாரு. நான் போய் உட்காந்தா ஒத்து போக மாட்டிருக்கேன், என்ன செய்ய? ஒத்து போக மாட்டிருக்கேன். ஆண்டவர் என்ன செய்ய? தனி மரமாக தான் அலைஞ்சிட்டு கிடக்கேன். சரியா, தனி மரமாக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். போய் நாமளே போய் உட்காந்தாலும் யாராவது ஒருத்தர் அப்படி பார்த்தாலோ நம்ம பேசினாலும் எழுந்து போயிடுறோம். என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டிருக்காங்க. நம்ம சர்ச்சு எதுக்கெல்லாம் அத்தனை பேரை கூப்பிட்டோம், வரல, வரமாட்டாங்க. தெரியல, என்னை பார்த்தா தெரியல. என்கிட்ட நிறைய இந்தியா ஊழியக்காரன் நிறைய பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் என்கிட்ட பேச மாட்டாங்க. தரிசனம் ஒத்து போல, தரிசனம் ஒத்து போல, கான்செப்ட் ஒத்து போல, அவங்க கான்செப்ட் எனக்கு ஒத்து போல, ஒத்து போல, ஒத்து போல. நிறைய இது ஒத்து போக மாட்டிருக்கு. என் சமாதானம் நான் கெடுக்க விரும்பல. அல்லேலூயா. வேஷம் போடுறது நமக்கு ஆகாது. ஆமென். வேஷம் போடுறது நமக்கு ஆகாது. மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யார் சமாதானத்தை பண்ணலையோ அவன்கிட்ட சமாதானமே இருக்காது. ஆமீன். நீ ஒருத்தட்ட பேசுற, 2 பேரை நீ சேர்த்து வைக்கிறன்னு வையேன், நீ சமாதானக்காரன். ஆமீன். 2 பேரை நீ பிரிக்கிறன்னு வையேன், நீ கோல்காரன். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சமாதானம் பண்றவங்க ரொம்ப நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சில் எல்லாரும் சமாதானம் பண்ற ஆட்களா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் சர்ச், இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். சமாதானத்தையே பேசுறாங்க, அவங்களுக்குள்ளேயே சமாதானம் இருக்கு. ஏன் சிலர் தவறான வார்த்தையை பேசுற? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, உள்ள பகை இருக்கு, பகை வெளியே வருது. அவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, பிரிவினை வெளியே வருது. அவங்களுக்குள்ள பலவிதமான தவறான குணங்கள் இருக்கு, அதுதான் உள்ள வருது. ஆண்டவர் சொன்னாரு, உள்ளத்தின் நிறைவினால் என்ன செய்வான்? வாய் பேசும். உன் உள்ளத்துல என்ன இருக்கு அதுதான் நீ பேசுவ. ஆமீன். சிலர் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க மாட்டாங்க. தங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன குரூப், அவங்களோட அப்படியே உயிரையே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உயிரை எடுப்பாங்க. சரி, உயிரையே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உயிரை எடுப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாது, எல்லாரையும் நேசிக்க முடியாது. என்ன பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன குரூப். சிலர் உங்கள்கிட்ட பேசும் பொழுதே உனக்குள்ள சமாதானத்தை விதைக்கிறார்களா, பிரிவினையை விதைக்கிறார்களா? இதை கூட உன்னால் ஐடென்டிஃபை பண்ண தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க, கிங் ஆஃப் க்ளோரியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா தெரியாதா? அவங்க சபையை பலப்படுத்த பேசுகிறாங்களா, சபையை பலவீனப்படுத்த பேசுகிறாங்களா? தெரியுமா தெரியாதா? தெரியுமே. அப்போ அப்படிப்பட்டவங்களோடு கூட நீ ஐக்கியம் வைத்தால் உன்னுடைய சமாதானம் கெடும். நாளைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உனக்குள்ள வரும், நீயும் அதே அதே. இதெல்லாம் செயின் ரியாக்ஷன், இது செயின் ரியாக்ஷன். எங்களுக்கு இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் இருக்கீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க, ஒரு சின்ன இதை சொல்கிறேன். காஸ்டிங் ஒரு பெரிய இந்த லேத்தில் ஒரு பெரிய ஒரு 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 ஏதோ ஒரு பாடி இருக்குது, ஒரு பெரிய ஒரு மெட்டல் பீஸ் இருக்குன்னு வையேன். அதில் ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு கிராக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மெட்டல் பீஸில் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டையிலேருந்து ஒரு கிராக் ஸ்டார்ட் ஆகுது. அதில் எங்களுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, ஒரு கிராக் ஸ்டார்ட் ஆகிடுச்சுதுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நீங்கள் படிச்சிருக்கீங்களா இன்ஜினியரிங்?
அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஒரு ஹோல் போடணும். அந்த எந்த இடத்துல இந்த கிராக் முடியுதோ அந்த இடத்துல ஹோல் போட்டினா, ஒரு ட்ரில் போட்டினா அதுக்கப்புறம் கிராக் டெவலப் ஆகாது. நீ ட்ரில் போடாமல் விட்டினா கிராக் என்ன செய்யும்? அப்படியே டெவலப் ஆகி அந்த கிராக் டெவலப் ஆகாது. அப்படி மெட்டலுடைய ஒரு இது கரெக்டாக நான் சொல்கிறது, கிராக் டெவலப் ஆகாது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? உன்கிட்ட ஒருத்தர் கொண்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா அவன் தலையில் ட்ரில்லை போட்டுரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரில்லை போடு. அதுக்கப்புறம் கிராக் டெவலப் ஆகாது. சர்ச்சில் நல்லதையே பேசி பாருங்களேன், சர்ச்சு வளர்ந்துடும். இப்போ ஒரு ஆள் தப்பு பேசுகிறாருன்னா உடனே ஸ்டாப் இட். அந்த கிராக் வளராமல் இருக்கணும்னா அங்கே வந்து இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவன் உங்கள்கிட்ட பேச பேச நாளைக்கு நீனே ஒரு கிராக் ஆகிடுவேன். சரி, நீனே ஒரு கிராக் ஆகிடுவேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். சமாதானம். நான் பேசினாலே சமாதானம் வரணும். நான் பேசினாலே என்ன வரணும்? சமாதானம் வரணும். இப்போ நான் உங்களுக்கு பேசுறது எந்தெந்த இடத்துலலாம் அவன் சமாதானத்தை ஒருத்த மனுஷன் கெடுப்பான்னா அவனுடைய வார்த்தை, ஒரு தகாத வார்த்தை, ஒரு சமாதானத்தை கெடுக்கிற வார்த்தை, உன் மனதை உடைக்கிற ஒரு வார்த்தை நமக்கு வேண்டாம். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் ட்ரில் எ ஹோல். ஆமென். ஸ்டாப் இட். ஆண்டவருக்கு தேவை சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆமென். இந்த இடத்துல உங்க ரிலேஷன்ஷிப்பை சமாதானம் பண்ணுங்க, ஐக்கியப்படுத்துங்க. ஊழியத்தில் சபையில சமாதானப்படுத்துங்க. நீ ஒருவனுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமென். நீ ஒரு சமாதானம், இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு. நீ ஒரு 4 பேருக்கு சமாதான பிரபுவா இருந்தா இன்னும் சமாதானம் உன் வாழ்க்கையில வரும். ஆமென். என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் என் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம் எனக்குள்ள ஒரு 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 சமாதானத்தினால் நான் நிரம்பி வழிகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ காரியங்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் விதவிதமான பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். அதில் பெரிய பிரச்சனை ஃபைனான்ஸ். என்ன, இந்த ஊழியத்தை நடத்த எனக்கு பெருந்தொகை தேவைப்படுது. ஆனால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால என் சமாதானத்துக்கு ஒரு குறைச்சல் இல்லை, ஒரு குறைச்சல் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு செய்து கொடுப்பார். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் இருந்தா அது ஒரு பெரிய நீரூற்று. நீ ஜெபம் பண்றது டக்குன்னு கேட்கப்படும். ஒரு சமாதானம் உள்ள ஒரு மனுஷனா நீ இருந்து ஜெபம் பண்ணினா டக்குன்னு கேட்கும். உன் மனசு கொந்தளிச்சுக்கிட்டு வெறுப்பு, வேதனை, சாபங்கள், கூக்குரல்கள் நம்ம மனசுல உள்ள ஒரு மைக்ரோஃபோனை விட்டு வெளியில கேட்க வச்சா அது என்னென்ன சத்தம் போடுதோ தெரியல, என்னென்ன பேசுமோ தெரியல, என்னென்ன கூக்குரல் நம்முடைய மனசுல இருந்து வரும் என்ன நமக்கே தெரியாது. இவ்வளவு கேவலமா நம்ம மனசு இருக்கு. ஆமென். நம்முடைய மனசெல்லாம் டிவியில வந்துச்சுன்னு வைங்க, நம்ம தலையில ஆண்டவர் அப்படி படைக்கல. ஒருவேளை ஹைடெக்ல இனிமே பிறக்கிற குழந்தைக்கு தலையில ஒரு டிவி, ஒரு மானிட்டரோ பிறந்து அது நினைக்கிறதெல்லாம் அந்த மானிட்டர்ல வந்தா, நீ நினைக்கிறதெல்லாம் மானிட்டர்ல வந்தா என்ன ஆக? இப்போ நீங்க உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்னை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன, மனதில் ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நான் சமாதானத்தை தருவேன். ஒரு அற்புதமான காட்சி மத்தேயு 27வது அதிகாரம் 12-14. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏசாமியை பற்றி அவ்வளோ குறைகளை சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஏசாமி இவங்களை பற்றி நிறைய குறை சொன்னார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னார். சொன்னாரா இல்லையா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. சந்தை வழிகளில் நின்று பெரிய பெரிய கயிறை கட்டிட்டு
நீண்ட ஜெபம் பண்ற ஓநாய்களேன்னு சொன்னார். என்ன ரொம்ப திட்டினார் அவர் ஆண்டவர். நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, உனக்கு ஐயோ. இப்படியெல்லாம் திட்டினவர், அவங்க செய்த அநியாயத்தெல்லாம் சொன்னவர். ஆண்டவர் கடைசியில் ஏசாமி அவங்க ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் அமைதியாக, நான் சொன்ன பார்த்தீங்களா, அவருக்கு ஏற்கனவே அந்த பூரண சமாதானம் கெட்செமனே தோட்டத்தில் அவரை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இந்த தேசாதிபதி பிலாத்து இவங்க சொல்கிறாங்க, பல காரியங்களை சொல்கிறாங்க. இவர் அப்படியே அமைதியாக அப்படியே நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்கிறான், அடிக்கப்பட்ட முகம், சோர்ந்து போன முகம். ஆனால் அந்த முகத்திலே ஒரு தேவ சமாதானம். அந்த முகத்தை அவன் பார்க்கிறான், ஒரு சமாதானம் உள்ள ஒரு முகம். அவன் இதுவரை எத்தனையோ குற்றவாளிகளை அந்த பிலாத்து பார்த்திருந்திருப்பான், எத்தனையோ மரண குற்றவாளிகளை பார்த்திருப்பான். அவங்கெல்லாம் அவன் பாதத்தில் விழுந்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன், இந்த பாவம் நான் செய்யலை, கூக்குரல் இட்டதை பார்த்திருப்பான். தேசாதிபதி பக்கத்தில் இருக்கிற சேவகர்கள் வந்து அவர்களை அடித்து வாயை மூடுன்னு சொல்லி அவங்களுடைய வாயை அடைத்ததை அவன் பார்த்திருப்பான். இங்கே கம்பீரமான ஒருவர், அழகு நிறைந்த ஒரு தெய்வம், அடிக்கப்பட்டு இரத்தத்தை எல்லாம் இழந்து அவ்வளோ அமைதியாக நிற்கிறார். அவருடைய முகத்தில் ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அவர் அவ்வளவுதான் கொடூரமாய் அவர்கள் குற்றப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் ஜனங்க இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அவருடைய கண்களிலே சமாதானம், அவருடைய வார்த்தையிலே சமாதானம், அவருடைய முகத்திலே சமாதானம், அவருடைய டோட்டல் அந்த பாடி லாங்குவேஜில் சமாதானம். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஆண்டி எதிர்பார்க்கிறார். ஆமீன். உன்னை அடிக்கட்டும், சமாதானமா இரு. ஆமீன். உன்னை குறித்து ஏளனமா பேசட்டும், சமாதானமாயிரு. ஒரு பூரண சமாதானமாயிரு. இன்றைக்கு சபை காட்ட வேண்டியது அதுதான். சபையை எரிக்கிறாங்களா, அமைதியாயிரு. சில நேரத்துலலாம் எனக்கு இந்த இது ஜெபித்து கொள்ளுங்கள், 200 பேரை மிஷினரிகளை வெட்ட போகிற, வெட்டட்டும். இப்போ என்ன தப்பா வெட்டுறது? நிஜமா கேட்குறேன். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இதுக்கு 1008 ஒரே கனெக்ஷன், ஜெபிங்கள் ஜெபிங்கள் ஜெபிங்கள். ஆண்டவர் காப்பாற்ற தெரியாத அவருக்கு? இந்த பூமியில மணிகள் என்ன செய்யணும்? விழணும். அப்படி சாகணும்னு நினைச்சா ஊழியத்துக்கு வா. அப்படி சாக மாட்டேன், எனக்கு யாராவது ஜெபிங்க ஜெபிங்கன்னு வராத போ. சரியா? சர்ச்சை எரிக்கிறாங்க, எரிக்கட்டும். அப்படிதானே எரிச்சாங்க. ஏசுசாமி என்னை கொலையை செய்யாம அவர் விட்டுட்டாங்களா? ஏசுசாமி அப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அமைச்சிருப்போமா, ஏசுசாமியை சிலுவையில் அறைய போகிற எல்லாரும் ஜெபியுங்கள், அவர் சிலுவையில் அறையப்படக்கூடாது, அற்புதம் அமைச்சிருப்பீங்களோ? பாஸ்டர் நீங்கன்னா இருதயம் இல்லாதல்லா? இல்லை, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு அது. சமாதானத்தோடு தலையை நீட்டணும். ஆமேன். சமாதானத்தோடு சாகணும். ஆமாம், கிறிஸ்தவர்களை வெட்டுவாங்க. ஆமாம், வெட்டுனாங்க. எத்தனையோ எத்தனையோ லட்சங்கள் வெட்டப்பட்டது, இன்னும் வெட்டுவாங்க. அதுக்காக கோர்பிடி பிடிச்சிட்டு, அதுக்காக பயந்தாங்கொள்ளி மாதிரி இவர்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், ஜெபித்து கொள்ளும்படி நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். நோ, யூ ஆர் நாட் கால்ட் ஃபார் தட். பிரைஸ் தி லார்ட். தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. இவரை ஒரு வேளை கொண்டு போய் வெட்டும் பொழுது நம்ம ஜெபிக்கணுமோ? தயவு செய்து ஜெபிக்காத. ஆண்டவரே பலன் தாருன்னு சொல்லி ஜெபி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா? ஒரு கோதுமை மணி விழுந்தாதான் என்ன வரும்? 100 மணி விழும். ஒரு ஸ்தேவான் விழுந்த போய் தான் அத்தனை பெரிய பவுல் எழும்பினார். ஹல்லேலூயா. சமாதானம் வேணும். இயேசு சமாதானத்தோடு நிற்கிறார், சமாதானத்தோடு நிற்கிறார். அவருடைய பணியை முடிக்க போறார். யாருக்குமே தெரியல, உலகமெல்லாம் கலங்கி நிற்குது. அவருக்கு தெரியும், என்னுடைய பணி, நான் பரீட்சிக்கப்பட்டவன், நான் பெரிய நோக்கத்திற்காக என் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற போகிறேன், என்னுடைய ஓட்டத்தை முடிக்க போகிறேன், நான் மரணத்தை சந்திக்கணும், அதற்காக ஆயத்தமாயிட்டு இருக்காரு. இவனுங்க சும்மா கூச்சல் போட்டுட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். இவர் சிலுவையில் அறிய, அவர் என்னவோ ஓடிடுற மாதிரி. என்ன உன்னுடைய பணி என்ன? உன்னுடைய இலக்கு என்ன? எனக்கு தெரியும் வேற எங்கோயிங். ஆகவே நான் சமாதானமா இருக்கேன். உனக்கு தெரியுமா நீ எங்க போறேன்னு? உனக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். உன்னால 4 பேருக்கு சமாதானமா? நீ ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல்லா? தேவன் உன்னை நம்பலாமா? நீ ஒரு உத்தமன், நீ ஒரு உண்மை உள்ளவன், நீ ஒரு நியாயமுள்ள ஒரு மனுஷன், நீ மனுஷங்களுக்காக
சைடு வாங்க, என்ன சொல்லுவாங்க? பட்சபாதம் பண்ணாதவன். தெரியுமா? உன்னை பத்தி தெரியுமா? சமாதானம் உள்ளத்துல இருந்தா அது மகிமை. அது மகிமை. உனக்கு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறார். உனக்குள்ள சமாதானம் இருந்தா உனக்கு தெரியும் சமாதான கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். உனக்கு சமாதானம் இல்லைன்னா தெரிஞ்சிக்கோ, சமாதான கர்த்தர் உன் கூட இல்லை. அலைப்பாயிர, கதற, ஐயோ எனக்கு வேலை போயிடுச்சு. சமாதான கர்த்தர் இருந்தா ஐயோ வேண்டாம், வேலை வரும். அழைத்த தெய்வம் உன்னை சாப்பாடு தரமுன்னு விட மாட்டார். சமாதான கர்த்தர் இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். நல்லா நடக்காவிட்டாலும் சமாதானம் இருக்கும். மரணம் விழும், உபத்திரவங்கள் வரும், வேலை போகும், நிந்தை வரும், அவமானம் வரும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்காதது இல்லை. இப்ப பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு தேவ பிள்ளை மரிக்க தான் செய்யும். எங்கேயோ உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு தேவ பிள்ளை மரிக்க தான் செய்யும். ஸோ அதனால நம்ம அதை பெருசா எடுக்கக்கூடாது. உனக்குள்ள தேவ சமாதானத்தை காத்துக்கோ. அல்லேலூயா. அந்த சமாதானம் இருந்தா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. சுவாமி அவர் உறுதியாய் பிடிங்க. சமாதானம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனா வாழாத. சமாதானம் இல்லைன்னா உன்னுடைய அடிப்படை ரட்சிப்பு, உன்னுடைய அடிப்படை அபிஷேகத்துல சம்திங் ராங். உனக்குள்ள ஒரு எரிச்சல், உனக்குள்ள ஒரு கோபம், உனக்குள்ள ஒரு வைராக்கியம், உனக்குள்ள சில அசுத்த எண்ணங்கள் வேண்டாம். சமாதானம் எல்லாம் விலகி ஒரு தெய்வீக பிரசன்னம். ஆமென். ஒரு அமைதி, ஒரு பொறுமை, ஒரு மனமகிழ்ச்சி. Don't let others disturb your peace. Nobody has got authority to disturb your peace. நீ தான் அதை கெடுக்க முடியும். மற்றவங்களெல்லாம் உன்னுடைய சமாதானத்தை வேற யாரும் ஆளுகை செய்யக்கூடாது. உன் சமாதானத்தை நீ தான் ஆளுகை செய்யணும். ஒருத்தர் பிரதர் நீ நல்லவர்னு சொன்னா உனக்கு சமாதானம் வந்துடும், நீ கெட்டவர்னா சமாதானம் போயிடுமா? இல்லை. You have to maintain, you have to manage your peace. ஆமென். சரியா? விளங்குதா? இன்னைக்கு அந்த சமாதானம் நமக்குள்ள வரும்படி ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடும். சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுவதாக தூதர்கள் பாடினார்கள்னு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரே ஏன் என்னுடைய சமாதானம் இன்னைக்கு கெட்டு இருக்கு? ஏன் நான் சமாதானமா இல்லை? ஏன் எனக்குள்ளாய் ஒரு வேதனை, ஒரு மரண வேதனை, ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலக்கம், இது என்னை விட்டு விலகணும். சமாதான கர்த்தர் உன்னை சில போராட்டத்தில் நடத்துறாரா? நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கைவிடுவதே இல்லை. என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பு. யார் கைவிட்டாலும் கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போங்க. தயவு செய்து இன்றையிலே இருந்து சமாதானமாய் நாம் இருப்போம். சமாதானமானதை பேசுவோம். சமாதான கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.